நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 21. முள் மூங்கில் படல் கதவை 4 வீரர்கள் வடங்களை பற்றி இழுத்து தள்ளி திறந்தனர். கோட்டை முகப்பில் கட்டப்பட்டிருந்த ஆழ்ந்த குழிக்கு மேல் மூங்கில் பாலத்தை இறக்கி வைத்தனர். முகப்பில் நின்ற மரத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த காவல் பரனில் இருந்த 2 வீரர்களும் தங்கள் குறுமுழவுகளை விரைந்த தாளத்தில் ஒலிக்கத் தொடங்கினர். அந்த ஒலியில் ஊரின் அனைத்து குடில்களும் அதிர்ந்தது போல் தோன்றியது. எக்குடியிலும் மானுடர் இருப்பதற்கான சான்றுகளே இல்லை என்பது போல் அசைவின்மை இருந்தது. ஃபால்குனை எழுந்து தன் அரையாடையை இறுக கட்டி கொண்டாள். அதன் மேல் தோற்கச்சையையும் இறுக்கி முடிந்தாள். வில் ஒன்று எனக்கு அழியுங்கள் என்றாள். வீரன் ஓடிச் சென்று வில்லையும் அம்பரா தூணியையும் எடுத்து வந்தான். 3 அம்பரா தூணிகள் தேவை எனக்கு என்றாள் ஃபால்குனை. 3 தூணிகளையும் இணைத்து தன் தோளில் போட்டபடி சிறுத்தை என காலெடுத்து வைத்து அவள் வெளியே சென்றாள். கலிகன் பின்னால் வந்தபடி, பெண்ணே, நான் சொன்னால் வாயிற்காவலர் கேட்க மாட்டார்கள். இங்குள்ள ஊர்காவலர்களும் என்னை ஒரு பொருட்டென எண்ண மாட்டார்கள். கட்டற்று பேசுபவன் என்பதால் என்னை அவர்கள் அறிவிலி என்றே எண்ணுகிறார்கள். அவர்கள் உன்னை வெளியே விடப்போவதில்லை என்றான். திரும்பாமல் மீறும் வழி எனக்கு தெரியும் என்றாள் ஃபால்குனை. முதல் புரவி தொகை குளம்புகளின் பெருந்தாளத்துடன் ஆற்றங்கரையில் தோன்றியது. மரக்கிளைகளை அரைந்து வளைத்தபடி கூழாங்கற்கள் உருண்டு தெரிக்க கனைத்தபடி பாய்ந்து வந்த முதல் புரவி மூங்கில் பாலம் மதிர உள்ளே நுழைந்தது. அதை தொடர்ந்து வந்த புரவியில் சித்ராங்கதன் கால்களாலும் கைகளாலும் சேனத்தை பற்றியபடி குப்புறப்படுத்திருந்தான். அவன் உடலை புறவையுடன் சேர்த்து தோல் நாடாவால் கட்டியிருந்தனர். அதை தொடர்ந்து வந்த புறவிகளில் வீரர்கள் திரும்பி நோக்கி விரைவு விரைவு என்று கூவியபடி வந்தனர். படைத்தலைவன் இறுதி புறவி நுழைந்ததும் கோட்டை வாயிலை மூடுங்கள், பாலத்தை எடுத்து விடுங்கள், காவல் மேடைகளில் வீரர்களும் நிலை கொள்ளட்டும், அவர்கள் 1000 பேருக்கு மேல் உள்ளனர், அணுக்கமாக நம்மை துரத்தி வருகிறார்கள் என்று கூவியபடி உள்ளே வந்து பாய்ந்திறங்கி அத்தனை படைக்கலன்களும் எழட்டும், ஆண்கள் அனைவரும் களம் காணட்டும் என்று ஆணையொலித்தான். 4 வீரர்கள் அவ்வாணைகளை மறுபடியும் ஒலித்தபடி விரைந்தனர். இளவரசர் காயம்பட்டிருக்கிறார் என்று கூறியபடி அவன் குலத்தலைவர் மாளிகையின் முகப்பை நோக்கி ஓடி படிகளில் ஏறி உள்ளே நுழைந்தான். சித்ராங்கதன் படுத்திருந்த புறவியின் விழா வளைவில் குருதி கரிய சாட்டை நாக்குகளாக உறைந்திருந்தது. புது குருதி செவ்வண்டுகள் போல முடிப்பரப்பில் உருண்டு சொட்டியது. குருதி ஈரத்தை உடல் சிலிர்த்து காட்டியது குதிரை. உள்ளிருந்து 4 முதிய வீரர்கள் வெளியே ஓடி வந்தனர். ஒரு வீரன் புறவியின் கடிவாளத்தை பற்றி கொண்டான். இன்னொருவன் குனிந்து இறுக்கமாக கட்டப்பட்டிருந்த தோல் நாடாவை அவிழ்த்தான். சித்ராங்கதனை அவர்கள் மெல்ல பற்றி இறக்கினார்கள். அவன் கைகள் இருபுறமும் தழைந்து விழுந்தன. உடலில் மெல்லிய நெளிவு இருந்தது. அவன் இறக்கப்பட்டதும் அப்புறவி எடை எழுந்த கிளை என வளைந்த முதுகை தூக்கி பொட்டம் செலுத்தது. அவர்கள் அவனை தூக்கி கொண்டு உள்ளே சென்றதும் அதை நிலை கொள்ளாது கால்களை தூக்கியபடி அவனை தொடர்ந்து செல்ல முயன்று படிகளில் அருகே சென்று தலை நீட்டியது. அவனை மெல்ல பார்த்து என்று ஆணையிட்டபடி உள்ளே கொண்டு சென்றனர். புறவி எட்டி பார்த்து காதுகளை முன்கோட்டி மூக்கைச் சுருக்கி மெல்ல கனைத்தது. இறுதி புறவி கோட்டைக்குள் நுழைந்ததும் வீரர்கள் கூச்சலிட்டபடி ஓடி சென்று பாலத்தை உள்ளே இழுத்தனர். வடங்களை பற்றி அந்தரத்தில் தொங்கி கால்களை ஊசலாட்டியபடி தாழ்த்தி இழுத்தி படல் கதவை மூடினர். கோட்டைக்குள் இருந்த உயர்ந்த மரங்களில் கட்டப்பட்டிருந்த பரன்கள் நோக்கி விற்களுடன் வீரர்கள் நூல் ஏணியில் தொற்றி மேலேறினர். இலை தழைப்புக்குள் பறவைகள் போல் மறைந்து கொண்டு தொலைவு செல்லும் பெருவிற்களை நாணேற்றி கொண்டனர். ஆணைகளுடன் துணைப்படைத் தலைவர்கள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடினர். அவர்களிடம் நெடுந்தொலைவு செல்லும் அம்புகள் உள்ளன, நச்சு அம்புகள் அவை. எனவே மறைவின்றி எவரும் நிற்க வேண்டியதில்லை. எரி அம்புகள் எழக்கூடும். எரியும் இல்லங்களுக்குள் செல்லாதீர்கள், இல்லங்களை மறைவென எண்ணாதீர். பச்சை மரங்களே சிறந்த மறைவு என்று படைத்தலைவன் கூவினான். அப்பகுதி படை நிலமாக உருமாறிக்கொண்டிருந்தது. மெல்ல ஓசையடங்கி பாய காத்திருக்கும் சிறுத்தை என ஆகியது. அத்தனை தசைகளும் இறுகி அசைவிழந்தன. பால்குனை சீரடிகளுடன் வெளியே வந்தாள். கொட்டகையை தாங்கி நின்ற மூங்கில் தூணை பற்றி அணில் போல எளிதாக மேலேறி கூரை விளிம்பை எட்டி மேலே மறைந்தாள். கலிகன் ஓடி சென்று நோக்கிய போது
அவள் நாணல் மேல் அணில் போல மரக்கிளைகளில் தொற்றி வளைந்து நின்ற மூங்கில் ஒன்றை பற்றி அதை அசைத்து வில் அம்பை என தன்னை ஏவச் செய்து தெரித்து பிரிதொரு மூங்கில் கழையை பற்றி ஆடி இலை தழைப்புகளுக்குள் முற்றிலும் மறைவதை கண்டான். அவள் பெண்ணல்ல அணங்கு என அவன் கொண்டிருந்த ஐயம் உறுதியானது. அணங்கு அணங்கு என்று கூவியபடி முற்றத்தை நோக்கி ஓடினான். பதறி, என்ன என்று கேட்டான் படைத்தலைவன். அணங்கு என்றான் கலிகன். திகைத்து, யார் என்று கேட்டான் படைத்தலைவன். பால்குனை, அந்த நடன பெண். இங்கிருந்து வெறும் காற்றில் சிறகின்றி பறந்து எழுந்து மேலே செல்வதை என் விழிகளால் கண்டேன். படைத்தலைவன் மேலும் கேட்க வாயெடுத்து அக்கணம் எழுந்த ஓசையால் திரும்பிக் கொண்டான். கோட்டைக்கு அப்பால் புறவிப்படை குளம்போசை பெருக்காக அணுகுவது தெரிந்தது. ஒவ்வொரு குளம்படியும் தன் தலைமேல் விழும் கற்கள் போல தெரிய படைத்தலைவன், எனக்கு எதையும் நோக்க நேரமில்லை, இன்னும் சற்று நேரத்தில் முற்றிலும் அழியப் போகிறோம் என்றான். தாக்குங்கள் என்று கூறியபடி இரு கைகளையும் விரித்து கொண்டு ஓடி விழுதுகள் தழுவி ஓங்கி நின்ற ஆலமரத்துக்கு பின் மறைந்து கொண்டான். தாக்குங்கள், ஓர் அம்பு கூட வீணாகலாகாது என்று வீறிட்டான். வெளியே இருந்து காற்றில் எழுந்த நாணர் கூட்டம் போல் வந்த அம்புகள் வளைந்து இறங்கிய போது மழை கற்றையாயின. மரப்பரப்பில் மண் தரையில் தூண்களில் பாய்ந்து துளைத்து நின்று இறகுவால் நடுங்க அதிர்ந்தன. அசைவுகள் நிற்பதற்குள் அடுத்த அம்பு தொகைகள் வந்து இறங்கின. சற்றும் இடைவெளி விடாது அப்பகுதி முழுக்க அம்புகள் நிறைந்தன. அவை மெல்லிய சிறிய அம்புகள். நாகங்களின் தீண்டல் என அவற்றின் கூர்முனை தொட்ட வீரர்கள் அலறியபடி விழுந்தனர். திகைத்து எழுந்து உடலை இழுத்து மறைவிடம் நோக்கி செல்லும் போதே உடல் தசைகள் இழுபட்டு வலிப்பு எழுந்து தளர்ந்த மண்ணில் கால்கள் இழுபட்டு அதிர வாய் கோணலாகி நுரை கசிய துடித்தனர். சில கணங்களிலேயே அவர்களின் இமைகள் அசைவிழுக்க விழி வெண்மைகள் வெள்ளாரங்கற்கள் என நிலைத்தன. 3 கழைகளால் சுண்டி சுண்டி ஏவப்பட்டு வானில் தெரித்துச் சென்றாள் பால்குனை. கால்களால் 2 மூங்கில்களை எட்டி பற்றியபடி அலைகளில் என நின்று நான் பூட்டி அம்பெடுத்தாள். அப்பால் நாகர்களின் புறவிகள் ஒவ்வொன்றாக ஆற்றங்கரை மேட்டில் எழத் தொடங்கின. முதலில் வந்த நாகன் ஒரு கையில் நீள ஈட்டியை ஓங்கியபடி வெறியுடன் இழுபட்ட திறந்த வாயுடன் சுருங்கிய கண்களுடன் காற்றில் மிதந்து நீர் நிழலென நெளிந்து அணுகினான். பால்குனையின் அம்புப்பட்டு அவன் தெரித்து விழ அவன் புறவி அதே விரைவில் வந்து கோட்டை முகப்பை அடைந்து அஞ்சி வளைந்தது. விழுந்தவன் மேல் மிதித்து வந்த அடுத்த புறவியின் வீரனும் தெரித்தான். அவன் புறவி முதல் புறவியை விசையுடன் முட்டி துள்ளி கனைத்து சரிந்து விலாவரைய விழுந்தது. அதற்கடுத்த புறவி அதில் கால்கள் சிக்கி வளைய அதன் மேலிருந்தவன் குப்புற விழுந்து கழுத்து உடைந்து துடித்தான். அம்புப்பட்டு விழுந்த 4வது வீரனின் புறவி முன்னால் விழுந்த 2 புறவிகளின் மேல் பாய்ந்து கடந்து மறுபக்கம் சென்று காலறைந்து விழுந்து புரண்டு 4 குளம்புகளும் காற்றில் அலைப்பாய துடித்து சுருண்டெழுந்தது. அடுத்த வீரனும் தெரித்து விழ அவன் புறவியும் வந்து உருண்டு சென்ற போதுதான் நாகர் தலைவன் அம்புகள் தொலைதூரத்தில் இருந்து வருவதை அறிந்து கைகளை காட்டி தங்கள் வீரர்களை தடுத்தான். அதற்குள் அவனை சூழ்ந்து நின்ற ஒவ்வொருவராக புறவியில் இருந்து அலறி விழத் தொடங்கினர். அம்புகள் வரும் திசையை உய்த்து 3 வில்லெடுத்து தொடுத்த அம்புகள் மூங்கில் குவை அருகில் பறந்து வந்து வானிலேயே வளைந்து நிலம் நோக்கி சரிந்தன. அம்புகள் சென்றடையாததை கண்ட தலைவன் ஒரு கணம் விழி கூர்ந்த பின்வாங்குக, அங்கே அவர்கள் நெடுந்தொலைவு விற்களுடன் இருக்கிறார்கள் என்றான். அதற்குள் கைகளில் விற்களுடன் புறவிகளில் தோன்றி முன்னால் ஓடி வந்த 3 வீரர்களும் ஒரே கணத்தில் வந்த அம்புகளால் வீழ்த்தப்பட்டனர். என்ன நிகழ்கிறது என்று தலைவனாலும் உய்த்துணர கூடவில்லை. இத்தனை தொலைவில் இருந்து வந்து ஒரு முறை கூட குறி தவறாது தன் வீரர்களின் நெஞ்சில் கவசத்துக்கும் தலைக்கும் இடையேயான வேளையில் துளைத்து சென்ற அம்புகளை நம்ப முடியாதவன் போல் அவன் மாறி மாறி நோக்கினான். அவன் கண்ணில் பாய்ந்து தலைக்குள் சென்றது ஒரு அம்பு. ஒரு கழித்து நிலத்தில் விழுந்து ஒரே ஒரு முறை காலை உதைத்து கொண்டு அவன் இறந்தான். நாகர்படைகள் அஞ்சி குழம்பி கலைந்த தேனீக்கள் போல அக்குறுங்காட்டுக்குள் சுற்றி வந்தனர். கோட்டையை அவர்கள் அணுகாததனால் கோட்டைக்கு மேல் எழுந்த காவல் மாடங்களில் நின்ற வீரர்களும் அம்பு தொடுக்காது திகைத்து நோக்கி நின்றிருந்தனர். அவர்களுக்கும் என்ன நிகழ்கிறது என்று புரியவில்லை. அங்கு இருந்த படை தலைவர்களில் ஒருவன், என்ன நிகழ்கிறது, ஏன் தயங்குகிறார்கள் என்று கேட்பது பால்குனைக்கு தெரிந்தது. அவர்கள் அங்கே அலறுவதை கேட்டேன்.
என்று எவனோ மறுமொழி சொன்னான். துணைப்படை தலைவன் பொறுப்பேற்று முன்னால் வந்து தன் நாகர்களை உறக்க ஆணையிட்டு பின்னால் கொண்டு சென்றான். அவர்கள் மரங்களுக்குள் முழுக்க மறைந்து கொண்டனர். கோட்டைக்கும் மர கூட்டங்களுக்கும் நடுவே இருந்த திறந்த வெளியில் தனித்த குதிரைகள் மட்டும் திகைத்தபடி நின்று குரல் எழுப்பின. கால் ஒடிந்த குதிரைகளும் கழுத்து ஒடிந்த குதிரைகளும் மண்ணில் குழம்புகளை வீசி துடித்து கொண்டிருந்தன. அவற்றின் கனைப்பொலிகளை காவல் மாடங்களுக்கு மேல் ஏறி நோக்கினர் மணிபுரியின் படையினர். பால்குனை மூங்கில் கழைகளை பற்றி ஒன்றிலிருந்து பிரிதொன்றுக்கு என தாவி முற்றிலும் தன்னை மறைத்து கொண்டாள். புதர்களுக்குள் விழி கூர்ந்து தொலைவில் ஆடையின் அசைவை உணர்ந்து காதளவு நான் இழுத்து அம்பு தொடுத்தாள். பாம்பு போல இலைகளுக்கு மேல் இருந்து சீறி வந்த அம்பால் கொல்லப்பட்ட வீரனை நோக்கி கூச்சலிட்டனர் நாகர்கள். எவ்விடம் இருந்து வந்தது அம்பு என்று நோக்க புறவியின் கடிவாளத்தை இழுத்து திருப்பிய நாகன் நெஞ்சில் அம்புடன் அதன் மேலேயே விழுந்தான். மேலும் பின்னால் மேலும் என்று கூவியபடி நாகர்கள் புதர்களுக்குள் ஆழ்ந்து சென்றனர். பெரிதொரு அம்பு மேலிருந்து செங்குத்தாக இறங்கி வந்து ஒருவனின் முதுகை தைத்து அவனை வீழ்த்தியது. மேலும் பின்னால் சென்ற படைத்தலைவன் கூச்சலிட நாகர்கள் ஆற்றங்கரையின் உருளைக்கால் சரிவு வரை பின்வாங்கி சென்றனர். அவர்களின் புறவிகளில் ஒன்று கால் தடுமாறி சரிய அதன் வீரன் அதை இழுத்து சீர்படித்து சரிவில் நின்றான். ஆற்றில் இறங்க வேண்டாம், அது திறந்த வெளி என்றான் தலைவன். ஒருவன், அவர்கள் ஏதோ பூதத்தை ஏவி இருக்கிறார்கள் என்றான். அவை அம்புகள் அல்ல, பேய்கள். இத்தனை தொலைவுக்கு ஓர் அம்பு கூட குறி பிழைக்கவில்லை என்றால் அது மானுடர் தொடுப்பதே அல்ல என்றான். கூச்சலிடாதே என்றான் தலைவன். உயிர் குடிப்பதற்கென்றே வருகின்றன அவை என்றான் இன்னொருவன். அவற்றை தொடுக்கும் வில்லே விழிகளுக்கு தெரியவில்லை. தலைவன், மேலும் கூச்சலிடுபவர்களின் தலை உடனே வெட்டப்படும், ஆணை என்றான். பால்குனை மூங்கில் கோட்டையின் செங்குத்தான கழைகளின் வழியாக தழுவியபடி கீழிறங்கி தரையடைந்து செறிந்த முள் மூங்கிலுக்குள் நின்றாள். மெல்லிய சீழ்க்கை ஒலியால் அங்கிருந்த புறவி ஒன்றை அழைத்தாள். அது திடுக்கிட்டு திரும்பி செண்பகை இலை போன்ற சிறு செவிகளை முன்குவித்து நோக்கியது. மூக்கை சுளித்து பர்ற என்று ஓசையிட்டது. மீண்டும் அழைப்பை கேட்டு விழிகளை உருட்டி மெல்ல கனைத்தது. இன்னொரு புறவி அதற்கு மறுமொழி சொன்னது. இருமுறை காலால் மண்ணை உதைத்த பின் நுண்சரடால் இழுக்கப்பட்டது போல் தலையை அசைத்தபடி அவளை நோக்கி வந்தது. அதன் மேல் சேனம் உறுதியாக இருக்க கடிவாளம் தரையில் இழுபட்டது. அவள் அருகே வந்து நின்று தலையை குனிந்து பிடரியை அசைத்தது புறவி. பால்குனை மெல்லிய சீழ்க்கை ஒலியில் ஆணையிட அது பிடரி சிலிர்க்க தலையாட்டியது. பால்குனை மூங்கிலில் இருந்து மெல்ல வெளியில் வந்தாள். தரையில் இருந்த கடிவாளத்தை குனிந்து கையில் எடுத்துக்கொண்டு முழங்காலை தூக்கி அதன் விலாவில் குத்தினாள். ஆத்மாவில் படிந்த ஆணையால் தூண்டப்பட்டு கனைத்தபடி குழம்புகளை தூக்கி எழுந்து பாய்ந்த புறவியின் மேல் அவ்விரைவுடன் இணைந்தே எழுந்து ஓடி கால் சுழற்றி ஏறிக்கொண்டாள். சிட்டு போல குறுங்காற்றை நோக்கி பாய்ந்தது புறவி. செல்லும் போதே உதடுகளை குவித்து பால்குனை ஆணையிட்டாள். அவ்வொலியை கேட்ட இரு புறவிகள் செவி தூக்கி நோக்கிய பின் கனைத்தபடி பாய்ந்து அவளது புறவிக்கு முன்னால் ஓடின. அவற்றைத் தொடர்ந்து அங்கு நின்ற பிற புறவிகளும் கனைத்தபடி ஓடத் தொடங்கின. அவ்வொலியை கேட்டு காடுகளுக்குள் நின்ற நாகர்கள் கூச்சலிட்டனர். புறவிகள் புறவிகள் வருகின்றன என்ற கூச்சலுடன் கை நீட்டிய வீரன் நெஞ்சில் தைத்த அம்புடன் திகைத்து குப்புற விழுந்தான். தலைவன், கோட்டை கதவை திறந்து விட்டார்களா என்றான். இல்லை, நமது புறவிகள் நம்மை நோக்கி வருகின்றன என்றான் வீரன். நமது புறவிகளா என்று அவன் திகைப்புடன் திரும்பினான். ஆம், அவற்றின் மேல் படைகள் இருப்பது போல் தோன்றுகிறது என்றான். இல்லை, ஒழிந்த புறவிகள் அவை என்றான் இன்னொருவன். ஒரு புறவியில் ஒருவன் அமர்ந்திருக்கிறான் என்று ஒருவன் கூவினான். அது ஆணல்ல, பெண் என்றான் இன்னொருவன். பெண்ணா என்றபடி தலைவன் மரம் ஒன்றில் ஏறி நெற்றி மேல் கை வைத்து நோக்கினான். ஆம், மூங்கில்களுக்கு மேல் ஒரு வண்ண மின்னல் போல நான் ஒரு பெண்ணை கண்டேன். சிறகுகளின்றி பறந்தாள். காற்றில் வந்த புறவிக்கு மேல் வண்ண ஆடையுடன் பெண் ஒருத்தி முகம் அமைத்து படிந்திருப்பதை தலைவன் கண்டான். அச்சத்துடன் அணங்கு என்றான் இன்னொரு வீரன். கொல்லுங்கள் என்று தலைவன் கையை அசைத்து கூவினான். அம்புகள் சீறி எழுந்து காற்றை கிழித்து வந்தன. அம்புப்பட்ட முதல் புறவி தரையை அரைந்து விழுந்து இழுபட்டு சென்று துடித்து எழுந்தது.
தாவி வந்த அடுத்த புறவி அதில் கால் சிக்கி விழுந்தது. அதில் கால்பட்டு துடித்து சுழன்று விழுந்த மூன்றாவது புறவியை கடந்து வந்த புறவியில் இருந்து அரைந்த கிளை ஒன்றை பற்றி தாவி பால்குனை மேலே சென்று விட்டாள். அம்புபட்டு அவள் வந்த புறவி நிலம் மறைந்து விழுந்து மரம் ஒன்றில் மோதி மல்லாந்து கால் உதைத்து துடித்தது. தலைவன் அதை நோக்கி, வெறும் புறவிகள், எதிலும் எவரும் இல்லை என்றான். அதற்குள் அவன் நெஞ்சில் பாய்ந்த அம்பு அவனை புறவியில் இருந்து தூக்கி வீசியது. அவனை நோக்கி ஓடி வந்த வீரர்கள் ஒவ்வொருவராக புறவியில் இருந்து கீழே விழுந்தனர். கூச்சலிட்டபடி மேலும் பின்னால் சென்ற நாகர்கள் மேலே பார்க்க மரக்கிளையில் இருந்து பிரிதொரு மரக்கிளைக்கு காற்றில் பறந்து சென்ற பெண் உருவத்தை கண்டனர். 3ஆம் நிலை தலைவன் அணங்கு என்று கூவியபடி திரும்பி விரைந்து ஓட நாகர்படைகள் அவனை அனிச்சையாக தொடர்ந்தன. இறுதியாக திரும்பி நின்ற நாகன் கழுத்தில் அம்பு தைத்து கீழே விழ, திரும்புங்கள் திரும்புங்கள் என்று மேலும் ஒரு குரல் எழுந்தது. திரும்பியவர்களில் இறுதி நிறையினர் ஒவ்வொருவராக புறவியில் இருந்து தெரித்து மரங்களில் மோதி கீழே விழுந்தனர். அவர்களின் உடல்கள் பச்சை புதர்களை அலைவுறச் செய்தன. தலைக்கு மேல் பறவைகள் எழுந்து பறந்து குழம்பி கூச்சலிட்டன. இறுதியாக திரும்பியவன் மரக்கிளைகள் நடுவே காற்றில் ஒரு கணம் தெரிந்து மறைந்த பெண் வடிவைக் கண்டு, கொலை அணங்கு என்று கூவி நெஞ்சில் பட்ட அம்புடன் அவ்வண்ணம் இறுதியாக தெரிந்த முகத்துடன் மல்லாந்து மண்ணில் அரைந்து விழுந்தான். குறுங்காடுகளுக்குள் குதிரைகள் துடித்து கொண்டிருந்தன. வீரர்களை இழந்த குதிரைகள் திகைத்து கடிவாளம் இழுபட சுற்றி வந்தன. நிலத்தில் நெளிந்த கைகள் புதர்களுக்குள் இலைகள் அசைய பாம்புகள் கடந்து செல்வது போல காட்டின. இலைகளில் விழுந்த குருதி நுனியில் திரண்டு தயங்கி சொட்டியது. நாகர்கள் ஆற்றங்கரையை அடைந்து தாங்கள் வந்த பாதையிலேயே திரும்பி விரைந்தனர். குளம்படிப்பட்ட உருளை கற்கள் உருண்டு ஆற்றங்கரை சரிவில் இறங்கி பிற உருளை கற்களில் முட்டி நீர் பரப்புக்குள் பொழிந்தன. ஒரு பக்கம் சேறு படிந்த சரிவில் தயங்கி நின்றன. பாறைகளில் முட்டி நுரை எழுப்பிச் சென்ற அருவியின் ஓசையின் மேல் புறவி குழம்புகள் ஒலித்து ஒவ்வொன்றாக தேய்ந்தன. குறுங்காடு முழுக்க வலி முனகல்களும் தனித்த புறவிகளின் கணைப்புகளும் மட்டும் எஞ்சின. மரக்கிளையின் மறைவில் நின்றபடி பால்குனை அசையாது நோக்கி கொண்டிருந்தாள். ஓசைகள் அடங்கிய போது அஞ்சி மேல் எழுந்த பறவைகளில் ஒன்று மெல்ல சிறகொடுக்கி கிளையில் வந்தமர்ந்தது. பறவை குரல்கள் அவியத் தொடங்கின. ஒவ்வொரு பறவையாக சிறகமைத்து கீழே வந்து கிளைகளில் அமர்ந்து கொண்டது. வில் தாழ்த்தி பால்குனை திரும்பி நடந்தாள். காட்டின் விளிம்புக்கு வந்து கோட்டை முகப்பின் ஒளி பரவிய வெளியில் ஒரு கையில் வில்லும் ஒரு கையில் அம்புமாக நிமிர்ந்து நடந்தாள். கோட்டைக்குள் காவல் மாடங்களில் இருந்த வீரர்கள் திகைத்து குரல் எழுப்பினர். இன்று காலை வந்தவள் என்று ஒருவன் கூவினான். பால்குனை அவள் பெயர் என்றான் இன்னொருவன். அவள் எதிரியா என்றான் வேறொருவன். எதிரியா? அவள் அம்புக்கு முன் நிற்க முடியாது, நாகர்கள் ஓடிவிட்டார்கள் என்று பிரிதொருவன் கூவினான். கலிகன் ஓடிச் சென்று மண்ணில் விழுந்து கைகளை நெஞ்சில் வைத்து, வீரர்களே, அவள் அணங்கு, நம்மை காக்க வந்த மலை தெய்வம், நாகர்களை துரத்தி நாம் கொடை கொள்ள மீள்கிறாள் என்றான். அவள் வெறும் காற்றில் சிறகின்றி பறந்தெழுவதை என் விழிகளால் கண்டேன் என்று ஒருவன் கூவினான். அவர்கள் அவளை நோக்கி சொல்ல அவிழ்ந்தனர். மேலும் மேலும் வீரர்கள் மூங்கில் மேல் ஏறி அவள் அணுகுவதை நோக்கினர். திகைத்து நோக்கி நின்ற விழிகள் முன் சீரான காலடிகளுடன் பால்குனை நடந்து வந்தாள். கோட்டை மூங்கில் முகப்பை அடைந்ததும் வளைந்து நின்ற கழை ஒன்றை பற்றி வளைத்து ஒரு முறை எம்பி காற்றில் பறந்து பிரிதொன்றை பற்றி வளைந்து மீண்டும் பறந்து காவல் மாடத்துக்கு மேல் வந்தாள். அங்கு நின்ற வீரர்கள் அஞ்சி பின் நகர்ந்தனர். ஒருவன் படிகளில் விரைந்து இறங்கி, வந்துவிட்டாள், மேலே வந்துவிட்டாள் என்றான். முற்றத்தில் நின்றவர்கள் அஞ்சு இல்லங்களை நோக்கி ஓட தலைப்பட்டனர். பால்குனை, நான் அணங்கு அல்ல, போர் தொழில் கற்றவள், கழிகளில் தாவும் கலை தெரிந்தவள், நாகர்களை துரத்திவிட்டேன் என்றாள். முதிய வீரன் ஒருவன், தன்னந்தனியாக நாகர்களை துரத்தும் ஒருவரை இப்போதுதான் காண்கிறேன் என்றான். இப்புவியின் நிகரற்ற வீரர் என்று எங்கள் இளவரசரை எண்ணியிருந்தோம் என்றான் பிரிதொருவன். அவர் நிகரற்றவரே, நான் மேலும் பல களம் கண்டவள், அவ்வளவுதான் என்றாள் பால்குனை. நீ அஸ்தினபுரியின் இளைய பாண்டவருக்கு இணையானவள் என்றான் முதிய வீரன். நீ இளவரசி, பாடகி அல்ல, ஐயமே இல்லை. பால்குனை புன்னகைத்தாள். என்னை அஞ்ச வேண்டாம், அஞ்சும் விழிகளை அஞ்சியே நான் பெண்ணானேன்
என்றாள். அவர்கள் சிரித்தனர். வாருங்கள், இளவரசரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்றான் ஒருவன். உங்கள் இளவரசருக்கு புண்பட்டிருக்கிறது அல்லவா என்றாள் பால்குனை. ஆம், இங்கு குல மருத்துவர் எவரும் இல்லை. இவர்களுக்கு எளிய புண்களை நோக்கவே மருத்துவம் தெரிந்துள்ளது என்றான் முதியவன். நான் பார்க்கிறேன் என்றபடி பால்குனை முடிச்சுகள் போடப்பட்ட நூலேணியில் நீர்த்துளி வழிவதைப் போல் இறங்கி கீழே சென்றாள். காண்டீபம் 21வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.